அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மதுரையில் அதிமுக அழிகிறது. ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கும் செல்லூர் ராஜு. அதிமுகவின் மதுரை மாநகர செயலாளராக இருந்து வரக்கூடியவர் செல்லூர் ராஜு அவர்கள். இவர் 2007ஆம் ஆண்டு மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இதன் பின்பு 2011ஆம் ஆண்டு மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். இதன் பின்பு தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதியிலேயே 2016 மற்றும் 2021 என்ற இரு தேர்தல்களிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராகவும் இவர் செயல்பட்டு வந்தவர். வறட்சி காலத்தில் வைகை அணையின் நீர்மட்டத்தை காப்பாற்றுவதற்காக தர்மாகோல் ஷீட்டுகளின் மூலம் வைகை அணையின் நீர்ப்பரப்பின் மேல்புறம் போட்டால் நீராவியை தடுக்கலாம் என்று பல கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திட்டம் தோல்வியில் முடிந்ததால் இவரை தர்மாகோல் ராஜு எனவும் நெட்டிசன்கள் கூறி வருவது உண்டு. ஒருமுறை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தவுடன் தனது அபிமான நடிகர் அரசியலுக்கு வருகிறார் என்று தனது வாழ்த்துக்களை பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார். இதேபோன்று அவர் அரசியலுக்கு வர முடியாத போதும் அதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். இவரது பேச்சுக்கள் அவ்வப்பொழுது சர்ச்சையாகுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தற்பொழுதும் இவர் பல சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கி வருகிறார். 2 நாளைக்கு முன்பு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் 3வது இடத்தை பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கூட 2வது இடத்தை பெற்றுள்ளார். இதற்கான காரணம் என்ன என செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரித்த போது, வெயில் மழை என்று பாராமல் கடுமையாக உழைத்தோம். டாக்டர் சரவணன் எங்கு செல்கிறாரோ அவருக்கு முன்பாக அங்கு சென்று நான் தேர்தல் பணிகளை ஆற்றி வந்தேன். நாங்கள் என்ன எம்ஜிஆரா அல்லது ஜெயலலிதாவா? நாங்கள் சென்றவுடனே அல்லது எங்களை பார்த்தவுடன் மக்கள் வாக்களித்து விடுவதற்கு எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் உழைத்துள்ளோம். நாங்கள் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டவில்லை. இருப்பினும் மக்கள் ஓட்டளிக்கவில்லை. இது எங்கள் தவறு அல்ல. மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று அவர்களுக்குத்தான் தெரியும். நாங்கள் ஓடி ஓடி ஓட்டுத்தான் கேட்க முடியுமே தவிர வாக்களிக்க முடியாது. வாக்களிக்கக்கூடியவர்கள் மக்கள். அவர்கள் என்ன நினைத்து வாக்களித்தார்கள் என்று அவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அறிவித்த வேட்பாளருக்கு வேலை செய்ததோடு எங்கள் பணி முடிந்தது என்பது போன்று, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போன்று எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக தாக்கியிருந்தார். அவரது பேச்சின் உள்ளர்த்தம் என்னவென்றால், மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் முக்குலத்தோர் கணிசமாக வசித்து வருகிறார்கள். அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை ஆதரிக்கிறார்கள், நம்மை ஆதரிக்கவில்லை. எனவேதான் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவிற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதை சூசகமாக எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பாக செல்லூர் ராஜு அவர்களினுடைய உதவியாளராக இருந்த ராமசுப்பிரமணியன் அவர்கள், செல்லூர் ராஜு மதுரை தொகுதி வெற்றிக்காக உழைக்கவில்லை, அவரும் சிறப்பாக பணியாற்றவில்லை. இவர் பணியாற்றவில்லை என்றாலும் கூட இவருக்கு கீழ் இருந்த நிர்வாகிகள் பணியாற்றிய போது அவர்களை கூப்பிட்டு கடுமையாக திட்டினார். டாக்டர் சரவணன் அவர்கள் இன்று இந்த கட்சியில் இருப்பார், நாளை வேறு கட்சிக்கு செல்வார், நேற்று எந்த கட்சியில் இருந்தார் என்றே தெரியாது. அவர் வெற்றி பெற்றாலும் இந்த கட்சியில் இருக்க மாட்டார். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் என்னைத்தான் வந்து பார்க்க வேண்டும் என்று அவர்களை கடிந்து கொண்டதாகவும், மேலும் செல்லூர் ராஜு அவர்கள் தேர்தலில் ஒழுங்காக பணியாற்றவில்லை என்று செல்லூர் ராஜு மீதான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியிருந்தார். இதனை தெரிந்து கொண்ட செல்லூர் ராஜு அவர்கள் ராமசுப்பிரமணியனை கடுமையாக வசைப்பாடி திட்டியிருந்தார். இவர் பேசியிருந்ததை அப்படியே ஆடியோவாக ரெக்கார்ட் செய்து ராமசுப்பிரமணியனும் இணையத்தில் பதிவேற்றிவிட்டார். இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செல்லூர் ராஜு அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களினுடைய தயவு இருந்தால் மட்டுமே மதுரையில் நாம் வெற்றி பெற முடியும்.
மதுரை பகுதி முக்குளத்தூர் ஆதரவு மிகுந்த கணிசமாக வாழ்ந்து வரக்கூடிய பகுதி. இங்கு இவர்களினுடைய தயவு இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியாது. என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் சசிகலா எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களை நீக்கிவிட்டு இங்கே வந்து அரசியல் செய்ய சொன்னால் என்ன செய்வது? இங்கு எவருமே வாக்களிக்க மாட்டார்கள். மதுரையில் அதிமுக அழிந்து வருகிறது. மதுரையில் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும். ராமநாதபுரம் தொகுதி, தேனி தொகுதியில் போட்டியிட்ட தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்கள் பெற்ற வாக்கை கூட தேனி மற்றும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களால் பெற முடியவில்லை. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இவற்றை சரிக்கட்ட ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவு தேவை. எனவே ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைத்தால் மட்டுமே தென் தமிழகத்தில் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று அவர் பேசிய ஆடியோவும் வெளியாகி உள்ளது. இவை அனைத்தும் எடப்பாடிக்கு தெரிந்தும் கூட எடப்பாடி செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க தயங்கி வருகிறார் என்றே கூறப்படுகிறது. எடப்பாடி தோல்வி குறித்து காரணம் கேட்கும் பொழுதே எடப்பாடிக்கு எதிராகவே செல்லூர் ராஜு அவர்கள், நான் வேலை செய்துவிட்டேன், என்னால் முடிந்த அளவிற்கு வேலை செய்துவிட்டேன், இதற்கு மேல் என்னால் எப்படி வேலை செய்ய முடியும், மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது போன்று பேசியிருந்தார். மேலும் எனக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்றும் எடப்பாடியிடம் கூறியுள்ளார். இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளதாம். எடப்பாடி பழனிசாமி அதற்கு மேல் அவரிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் அப்படியே அமைதியாகிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மதுரை பகுதியில் உள்ள மற்ற நிர்வாகிகளும் இதே போன்றுதான் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். தென் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களான திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களில் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமாரை தவிர்த்து மற்ற தலைவர்கள் அனைவருமே ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று ஒரே பிடியாக உள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆர்பி உதயகுமாருக்கு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பொருளாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளதால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வந்தால் இந்த இரு பதவிகளையும் மீண்டும் ஓபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டி வரும் என்பதனால் இவர்கள் இருவரும் அமைதியாக உள்ளதாகவும் மற்ற அனைவரும் ஓபிஎஸ் வேண்டும் என்று விடாப்பிடியாக கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.